ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணப்பெண் சமையலில் பார்த்தீங்கன்னா கிராமத்து குழம்பு வைக்க போகிறோம். இந்த குழம்புக்கு கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃபேனாக இருப்பாங்க. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா வடித்த கஞ்சி. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளான குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானும் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் தன்னாலே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இப்போது இந்த குழம்பு தாளிக்க கடாயை வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் இல்லைனாலும் பரவாயில்ல, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு, நான் வந்து பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ 2 கொத்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. அணைச்சிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வடித்த கஞ்சியோடு சேர்த்து கலக்க போகிறோம். கலக்கிட்டு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான உப்பு எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு கடைசியாக வந்து மல்லித்தழையும் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் இந்த குழம்பை வந்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கூட கொஞ்சமாக நீங்கள் ஊறுகாய் வச்சு சாப்பிடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் இருக்கவங்க இதை வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.